மக்களே வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சிறுகதையின் தலைப்பு வெளுப்பு. கதையின் ஆசிரியர் அழகிய பெரியவன் அவர்கள். துணி துவைக்கிற குடும்பத்தை சார்ந்த ஒரு கதை. ஒரு வசதியான வீட்டில் இருந்து வந்த அழுக்கு துணிகளை துவைச்சி கொடுக்கும் பொழுது அந்த துணியில் ஒரு 5 பவுன் நகை இருப்பதாக அந்த வீட்டின் உரிமையாளர் சந்தேகப்படுவார். எங்கள் வீட்டில் அந்த நகை காணோம், அந்த துணியில் தான் இருந்துச்சுன்னு சொல்லும்பொழுது அந்த ஏழையின் மனது அல்லோலப்படும். அந்த துணியை கொடுத்தவர் ஒரு வார்த்தை சொல்லுவார், இந்த 5 பவுன் நகைக்கான பணம் கொடுத்துரு, இல்லைனா அதுக்கான தண்டனை நீ அனுபவிப்ப அப்படின்னு சொன்னோடனே இரவு முழுவதும் அந்த ஏழைக்கு உறக்கம் இல்லாமல் திருடியாவது அதை கொடுத்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு ஓடி போயிட்டு ஏதாவது கழுதை ஆடு திருடி அந்த கடனை அடைச்சலாமான்னு திட்டமிட்டு ஒரு 2 ஆடு 2 கழுதையை இரவில் ஓட்டிகிட்டு வரும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் பார்த்து உடனே அவரை அடித்து காயப்படுத்தி அப்புறம் அதில் ஒருத்தர் ஏற்கனவே இவரை தெரியுமேன்னு சொல்லி விசாரிக்கும் பொழுது தனக்கு நேர்ந்த கொடுமையை சொல்லி அப்புறம் அவர் இதுக்கெலாம் இதுதான் நீ திருடி தான் இது பண்ணணுமான்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி அவரை அனுப்பிச்சி விட்ருவாங்க. உடம்பு முழுக்க ரத்த காயத்தோட வீட்டுக்கு போன மனைவி அவரை பார்த்து ஏன் என்னாச்சுன்னு சொல்லிட்டு அவரை ஆசுவாசப்படுத்தி அடுத்த ஏற்கனவே அந்த தொலைந்து போன நகை கிடச்சிச்சு, அவங்க வீட்டில் தான் இருந்துச்சுன்னு சொல்லும்பொழுது அவர் ரொம்ப சந்தோஷப்படுற மாதிரி அந்த கதை முடியும். குற்ற உணர்ச்சியால் ஒரு ஏழை திருட போயிட்டான். எத்தனை ஏழைகள் குற்ற உணர்ச்சியால் தற்கொலை செய்து கொண்டிருப்பார்கள். இந்த மாதிரியான சிந்தனைகள்லாம் நம்மளுக்கு இந்த சிறுகதை நமக்கு கொடுக்குது. கதையில் நம்ம எடுத்துக்க வேண்டிய ஒரே விஷயம், இந்த ரொம்ப வசதியானவங்க ஏழ்மையான ஆட்களை பார்த்த உடனே ஒரு சந்தேகம் வருதுல்ல, அது ரொம்ப கொடுமையானது, அது யாரும் படக்கூடாதுன்னு இந்த ஆசிரியர் ரொம்ப நல்ல எண்ணத்தோடு சொல்கிறாரு. சரி வாங்க நம்ம கதையிலேருந்து எடுத்துக்கின செய்தியோட நம்ம சங்ககால இலக்கியத்தில் சாதி பற்றி ஏதாவது பேசியிருக்காங்களான்னா, சாதி வேணாம்னு சொல்லி வந்த குறுந்தொகை பாடல் யாயும் நியாயும் யாராகியோரோ எந்தையும் முந்தையும் எம்முறை கேள் என்ற பாடல் நினைவிற்குள்ள. உங்கள் அம்மா யாருன்னு எனக்கு தெரியாது, உன் சாதிலாம் எனக்கு தெரியாது, ஆனால் நான் உன்னை காதலிக்கிறேன்ற மாதிரியான வரக்கூடிய அந்த குறுந்தொகை பாடல் ரொம்ப முக்கியமானது, அழுத்தமானது. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்னு வள்ளுவர் கூட சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அறியும் சிவனும் 2 என்பார் அறிவிலார்னு திருமூலர் கூட சொல்கிறாரு. அதெல்லாம் விட உச்சகட்டமாக சித்தர்கள் பறைச்சியாவதேதடா பணத்தியாவதேதடா இறைச்சி தோல் எலும்பிலே இலக்கமிட்டு இருக்குதோ பறைச்சி போகும் வேறுதோ பணத்தி போகும் வேறுதோ பறைச்சி பணத்தி இருவரும் பகுந்து பாரும் இல்லை சாத்திரத்தை ஓதுகின்ற சட்டநாத பட்டரே வேத்திரைத்து வந்த போது வேதம் உதவுமோ நட்டகல்லை தெய்வம் என்று 4 பட்பம் சாத்தியே சுத்தி சுத்தி முணுமுணுவென சொல்லும் மந்திரம் ஏதடா நட்டகல்லும் பேசுவோமோ அதனுள் இருக்கையில் சுட்டு சட்டி சட்டமும் கரிச்சுவை அறியும். இப்படி சாதி வேணாம் அப்படின்னு நம்ம இலக்கியம்